ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட குழுவினர் உயிரிழந்து விட்டதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இதன் பின்னணியில் அமெரிக்கா இருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது. குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த 2 பேரின் கருத்து இது தொடர்பாக சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனை தாண்டி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இப்படியான ஒரு கருத்தை தெரிவிக்கலாமா, இது மனித மாண்பா என்கின்ற கேள்வியும் எழுந்து வருகின்றது. ஈரான் அதிபரான மறைந்த இப்ராஹிம் ரைசி அவர்கள் உலகளவில் அண்மை காலமாக பேசப்பட்டு வந்த ஒரு முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்து வந்தார். குறித்த ஈரான் அதிபர் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார். அதாவது ஹமாஸுக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டு வந்தார். இதன் எதிரொலியாக ஈரானின் தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்தியிருந்தது. பின்னர் இஸ்ரேல் பதிலடி தாக்குதலை நடத்தியிருந்தது. இவ்வாறான பிரச்சனைகள் இடம்பெற்று வந்தது. இதனால் சர்வதேச ரீதியில் ஒரு பதட்டமான சூழலும் நிலவி வந்தது. இதனை தாண்டி அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலே பனிப்போர் நிலவி வந்தது. இந்த சூழ்நிலையில் தான் ஹெலிகாப்டர் விபத்தில் இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட குழுவினர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில் குறித்த விபத்து இடம்பெற்றதாக செய்திகள் வெளியானதை தொடர்ந்து பலரும் பல பிரார்த்தனைகளை முன்னெடுத்து வந்தார்கள். முக்கியமாக ஈரான் நாட்டு மக்கள் அவர் உயிருடன் வர வேண்டும் என்று பிரார்த்தனைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் தான் அமெரிக்காவின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் தெரிவித்த கருத்து தற்பொழுது பெருமளவில் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இது தொடர்பாக பிபிசி வெளியிட்டிருக்கின்ற செய்தியில் அவர்களது கருத்து தொடர்பாக குறிப்பிட்டிருக்கின்றது. அதாவது நாடாளுமன்ற அவையின் ஆயுத சேவை கமிட்டியின் குடியரசுக் கட்சி தலைவர் தெரிவித்திருக்கிறார். இவர் பதவிக்கு வருவதற்கு முன்பும் பின்பும் மனித உரிமையை துஷ்பிரயோகம் செய்தவர். இவர் உயிரிழந்தால் அது நல்லது என்கின்ற அடிப்படையில் அவர் கருத்தை பதிவு செய்திருந்தார். அதேவேளை புளோரிடாவை சேர்ந்த குடியரசுக் கட்சி உறுப்பினர் டிக் கார்ட்ஸ் அவர்களும் அவர் உயிரிழந்தால் நல்லது என்கின்ற அடிப்படையில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இவ்வாறு 2 பேருமே அவர் விபத்துக்குள்ளானார் என்ற செய்தியை கேட்டு சில மணி நேரத்தில் அவர் உயிரிழந்தால் மனித உரிமைக்கும் நல்லது, இந்த உலகத்திற்கும் நல்லது போன்ற ஒரு கருத்தினை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த கருத்து தற்பொழுது உலக முஸ்லிம் மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கு பல எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்கின்றது. ஆகையால் குறித்த ஹெலிகாப்டர் விபத்து தற்செயலாக நடந்ததா அல்லது பின்னணி திட்டமிட்டு யாராவது நடத்தினார்களா என்கின்ற சந்தேகம் எழுந்திருக்கின்ற நிலையில் அமெரிக்காவில் இவ்வாறான கருத்தினை 2 பேர் சொல்லியிருப்பதாவது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அனைவருக்கும் தெரியும், அமெரிக்கா இஸ்ரேல் ஒன்றிணைந்து ஒரு திட்டத்தை வகுத்தால் அந்த திட்டத்தை ஒரு விபத்தாகவோ அல்லது கண்டுபிடிக்க முடியாத ஒரு மரணமாக அதனை மாற்றி விடுவார்கள். வரலாற்றில் இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. அந்த வரிசையில் தான் இந்த சம்பவம் நடந்ததா என்கின்ற கேள்வி, இந்த விபத்து ஏற்பட்டது என்கின்ற தகவல் வந்தவுடனே அனைவர் மத்தியிலும் எழுந்த கேள்வியாக இருந்தது. அதனை உறுதி செய்கின்ற வகையில் அல்லது சந்தேகத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் அமெரிக்காவில் இருக்கின்ற குடியரசுக் கட்சியை சேர்ந்த சில முக்கியஸ்தர்கள் தெரிவிக்கின்ற கருத்து இதற்கு பலம் சேர்க்கின்ற வகையிலே இருக்கின்றது. ஆகவே ஒரு நாட்டின் தலைவர் இவ்வாறு ஒரு விபத்து சிக்கி இருக்கின்ற போது இப்படியான ஒரு கருத்தை, அவர் உயிரிழந்தால் நல்லது என்கின்ற வகையிலான கருத்தை சொல்வது எந்த வகையில் சரியானது என்கின்ற கேள்வியையும் பலர் முன்வைத்து வருகின்றார்கள். இதனை தாண்டி இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஈரானில் ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்படுகின்றார். அவர் சமய அறிஞராக இருந்திருக்கின்றார், வழக்கறிஞராக இருக்கின்றார், ஜனாதிபதியாக பதவி வைத்துக் கொண்டிருந்தார். எனவே ஜனாதிபதி பதவியை தாண்டி அவர் ஒரு முக்கியமான நபராக அங்கு இருந்தார். சமய ரீதியாக அவர் ஈரானில் 2வது இடத்தில் பார்க்கப்பட்ட ஒருவராக அவர் இருக்கின்றார். இதனை தாண்டி 1960ஆம் ஆண்டு பிறந்த அவர் 5 வயதில் தந்தை இழந்து தந்தை மௌலவியாக இருந்தார். அதனை தாண்டி சமய ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் முன்னேறி இந்த ஜனாதிபதி என்கின்ற பதவியை பிடித்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு அவர் ஜனாதிபதி ஆனார். அப்போது அவருக்கு பல சவால்கள் காத்திருந்தது. அதனை மெல்ல மெல்ல நகர்த்தி கொண்டு முன்னோக்கி செல்வதற்காக அவர் பயணித்துக் கொண்டிருந்தார். அதனை தாண்டி அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஆட்டங்காண வைக்கவும் அவர் தவறவில்லை. இவ்வாறான சூழ்நிலையில் தான் தற்பொழுது அவர் உயிரிழந்து விட்டார் என்கின்ற செய்தி வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் முஸ்லிம் மக்களுக்கு சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன்.